மற்றும் உள்ள திறமைகளே, இந்த மடத்தின் மீது கிட்டத்தட்ட 2-3 தலைமுறைகளாக அந்த மடத்தினுடைய நலன் கருதி அந்த மடத்தினுடைய சொத்துக்கள் பராதீனமாகாமல் காத்து கொண்டு வந்தவர்கள் நம்முடைய சம்பந்தம் அவர்கள். எனக்கு 1980 இந்த செய்தி எனக்கு நன்கு தெரியும். அவர்கள் பொதுநல நோக்கிலே ஒரு தனி ஆர்வம் உடையவர்கள். அதற்கு காரணம் அவருடைய பாரம்பரிய குணம். ஒரு பெரிய சுதந்திர போராட்ட குடும்பத்தில் வந்தவர், நல்ல வளம் படைத்தவர். வழக்கறிஞர்கள் எப்படி இருக்க வேண்டுமோ அதற்கு இலக்கணமாகவும் இலக்கியமாகவும் வந்தவர்கள். அவர்கள் பொது நிறுவனங்கள் பழுதுபட்டு போகாமல் இருப்பதில் அக்கறை கொண்ட சம்பந்தம் அவர்கள் ஒவ்வொரு முறையும் இந்த மடத்தை பற்றி பேசிக்கொண்டே இருப்பார்கள். அப்படிப்பட்ட அவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் புதிதாக பொறுப்பேற்றுள்ள மகன குமாரசாமி அடிகளார் அவர்களுக்கும் என்னோட அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மடத்திற்கும் எங்கள் மடத்திற்கு ஒரு 150 ஆண்டு கால 110 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் உள்ளே வந்தபோது அவருடைய குடும்பத்தை பற்றி சாதுசாமி குடும்பம் இந்த பக்கம்தான், ஆச்சால்புரம். அந்த குடும்பத்தை பற்றி இவர்களுக்கு நன்கு தெரியும். அவர்கள் வடநாட்டு பயணத்தை முடிக்கொண்டு தானாக ஒரு சாதுவாகி வந்தபோது எழுந்து, ஓ மகா சாதுவே வருக வருக என்று சொன்ன வார்த்தை தான் அவருடைய காலத்தில் பின்னாலே சபாபதி சாமிகள் என்ற பெயர் மறைந்து சாது சாமிகள் என்று வந்தது. அப்படி ஒரு தொடர்பு இந்த திருமடத்திற்கும் சாது சாமிகள் மடத்திற்கும். கிட்டத்தட்ட இந்த மடம் ஒரு 350 ஆண்டுகள் காலம், குமரகுரு சாமிகள் காலத்திலே இருந்து இந்த மடத்தினுடைய அவர்களுடைய காலம் 350 ஆண்டு காலம். அந்த காலத்திலே இருந்து இங்கே இருந்தவர்கள், இந்த மடத்தில் இருந்தவர்களெல்லாம் நன்கு படித்தவர்கள். 4 மணி மாலைக்கு உரை எழுதிய ராமலிங்க தமிழானவர்கள் இந்த மடத்தில் இருந்தவர்கள். சபாபதி சாமிகளுடைய புலமையை பற்றி தெரிந்தவர்களுக்கு தான் தெரியும். அவர் அவ்வளவு புலமை படைத்தவர். எந்த தலைப்பை எந்த இடத்திலே கொடுத்தாலும் கூட அதுக்கு எந்த குறிப்பில்லாமல் பேசுகின்றவர்கள். ஏனென்றால் அவர்களுடைய பேச்சை நான் ஒரு 30 ஆண்டு காலம் பேரூர் குருபூஜையில் அவர்கள் ஒவ்வொரு ஆண்டு குருபூஜையிலும் கலந்து கொள்வார்கள். அவர் வரும்போதே நான் ஒரு 30 ஆண்டு காலம் பார்த்தேன். ஒரு பித்தளை பாத்திரம் இருக்கு. அந்த பித்தளை பாத்திரத்திலே புளிச்சோத்தை போட்டு கட்டி கையிலே துணியை போட்டு கட்டி தூக்கி கொண்டு வருவார்கள். அதை திரும்பி வரும்பொழுது அங்கே அதை போட்டு கொடுக்கணும் அதுக்கு. அப்படிப்பட்ட ஒரு எளிமையான அருமையான கல்வியிலே மிகச்செய்த புலமை நலம் படைத்தவர்கள். அவர்களுக்கு பின்னாலே நம்முடைய சுந்தரமூர்த்தி சாமிகள் பொறுப்புக்கு வந்தார்கள். இவர்களும் நன்கு படித்தவர்கள். இப்பொழுது அடைந்த தருமபுர சாமிகள் யாரை பற்றியே சாதாரணமாக அவர்களை பேச மாட்டார்கள். அவர்கள் சொல்வார்கள், அவர்களிடம் இப்போ இருக்கின்ற சாதுக்களிலே மிகச்சிறந்த புலமை படைத்தவர், எந்த தலைமையை கொடுத்தாலே பேசக்கூடியவர்கள் என்று. இதுக்கு முந்தைய தருமபுரம் என்னோட பலமுறை நாங்கள் இருவரும் சந்தித்தால் ஒவ்வொரு மடத்தை பற்றியே கலந்து பேசுவோம். அப்பொழுது நம்முடைய மௌனசாமி மடத்தை பற்றி பேசும் பொழுது இப்படி சொல்லுவார். அதற்கு முன்பு ஒரு செய்தி இங்கே சொல்லிக் கொடுக்கிறேன். அதற்கு முந்தைய தருமபுரம் 25வது சுப்பிரமணிய தேசி இருக்கும் பொழுது அவர் மேடையில் இருந்தால் யாரும் உட்கார மாட்டார்கள். சபாபதி சாமிகள் ஒருவர் தான் அந்த மேடையில் உட்காருவதற்கு அவர் அனுமதிப்பார்கள். அதற்கு என்ன காரணம்?
அவருடைய தமிழ் புலமை அவ்வளவு ஒரு 10-15 வயதிலே வந்து பின்னாலே அவ்வளவு இலக்கியங்களை எல்லாம் கற்றுத் தேர்ந்தவர்கள் அவர்கள் இருக்கின்ற காலத்தில் நான் இங்கே பல ஆண்டுகள் தங்கியிருக்கிறேன். நானும் பேரூர் அடிகளார் வந்து இங்கே தான் தங்குவோம். அப்படிப்பட்ட ஒரு பெரிய புலமைக்கும் அருளுக்கும் மற்றவர்களை உருவாக்குவதற்கும் உரிய இடம் இந்த இடம். கிட்டத்தட்ட ஒரு 350 ஆண்டு கால வரலாறு படைத்த திருமடம். அப்படி இருக்கின்ற திருமடங்களில் இன்று ஆற்றலுக்காக பாரம்பரியங்கள் தொடர்ந்து வந்தது இப்படி ஒரு சில மடங்கள் தான். காரணம், அந்த தோற்றுவித்த அருளாளர் எந்த விதமான சுயநோக்கு இல்லாமல் பொதுநோக்கோடு தன்மையோடு எங்கே தொடங்குகின்றார்கள், யார் தொடங்குகின்றார்களோ சுயநலமில்லாமல் அந்த நிறுவனம் அந்த அமைப்பு தொடர்ந்து வளம் பெறும் என்பது என்னுடைய ஒரு 50 ஆண்டு கால நடைமுறையிலே தெரிந்திருக்கிறது. அப்படிப்பட்ட திருமணத்திற்கு நம்முடைய சாமிகள் வந்திருக்கின்றார்கள். அவர்கள் நன்கு தமிழையும் சமயத்தையும் நேசிக்க வேண்டும். அவர்களுடைய வீரசைவ கொள்கையிலே அவர்கள் நெறிவர்களாக அதை நெறிமுறைப்படுத்த வேண்டும் என்று கேட்டு, அவர்கள் எல்லா நலங்களும் பெற்று உண்ணும் பொருளும் போகம் பெற்று அன்பும் அருணும் அருளும் உடையவர்களாக விளங்க வேண்டும் என்று கேட்டு, வழிபாடுடைய வரியை நினைவுபடுத்தி எங்களுடைய வழிபாடு கடவுளும் தண்டமிழ் கடவுளுமான ஞான தண்டாயுதவாணி திருவருளையும் எங்கள் ஆதி சாதுசாமி தன்னருளையும் நீள நினைந்து வாழ்த்தி உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். குமாரசுவாமி திருவடிகள் போற்றி போற்றி. ओम शंभवे नमः ओम पुनाग्ने नमः विजयकराय नमः गवर्धने नमः गामाध्याय नमः अंतः सुरसुदनाय नमः उदाराष्टाय नमः कृपाणधे नमः विष्णुवल्लभाय नमः विदुष्टाय नमः प्रियानाथाय नमः श्रोत्रदाय नमः परमेश्वराय नमः ओम देवस्यानां श्रेष्ठी मौन कुमारस्वामिने नमः नमस्ते अस्तु भगवन् विश्वेश्वराय महादेवाय त्र्यम्बकाय त्रिपुरान्तकाय श्रीकान्ताय कालाग्निरुद्राय नित्यगन्धाय मृत्युञ्जयाय सर्वेश्वराय सदाशिवाय श्रीमन्महादेवाय नमः. சாமி எதிர உட்கார வச்சுங்க. ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் சிவ 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 சிவ. ரெண்டு பேரும் பிடிச்சிங்க. சாமியை முன்னுக்கு உட்கார வச்சுங்க. சாமியை முன்னுக்கு உட்கார வச்சுக்கணும். முன்னுக்கு உட்கார வைங்க. ராய்த்துறை மேவிய பரனே போற்றி. சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி. சாலத்து எம்பூதா போற்றி. போற்றி போற்றி புயங்க பெருமான். போற்றி போற்றி புயங்க பெருமான். போற்றி போற்றி புராண காரண. போற்றி போற்றி புராண காரண. போற்றி போற்றி சயசய போற்றி. போற்றி போற்றி சிவனே போற்றி. தில்லை மன்றினுள் ஆடி போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கற்பனை கடந்த ஜோதி கருணையே உருவமாகி அற்புத கோலம் நீடி அருமலை சிறப்பில் செவ்வரவியும் மமாதும் திருச்சிற்றம்பலத்துள் நின்று பொற்புடன் நடம் செய்கின்ற கடல் போற்றி போற்றி.
சித்சவேசாய உத்சவேசாய ஹர ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர நம பார்வதி பதயே தெளிவு குருவின் திருமேனி காண்டல் உத்சவேசாய மௌன குருநாதாய நமோ நமः உள்ளம் பெரும் கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுரவாசல் தெள்ளத் தெள்ளாய அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார் அன்பே சிவமாவது ஆரும் அறிகிலார் பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பறிந்து நீ பாவியேனுடைய மூனினை உருக்கி உள்ளொளி பெருச்சொரிந்து புறம் புறம் திரிந்த செல்வமே மௌன குருநாதன் திருவடியில் நிழல் கிடைக்குமா சத்குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா நங்கூரம் போல் குருநாதன் கடையிலிருந்த ஏகம்பத்துரையந்தாய் போற்றி பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி அண்ணாமலையம் அண்ணா போற்றி அண்ணார முதல் கடலே பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பெய்கடல்கள் வெல்க புறத்தார்க்கு சேவோம் கடல்கள் வெல்க கரங்குடிவார் உள்மகிழும் ஓங்கடல்கள் வெல்க சிறங்குடிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க ஈசனடி போற்றி எல்லையடி போற்றி தேசனடி போற்றி சேரடி போற்றி நேயத் நீ போடா நான் வாங்கி தரேன் போடா 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 ஆமா பொறுமையா ஒண்ணும் கிடையாது பாத்தப்படா ஏய் ராசி அதுதான் நான் தான் அந்த கடை வாங்கி
வாலி வேண்டாம்ல வாலி கொடுப்பா தட்டில் வாங்கிக்கப்பா தட்டில் வாங்கிப்பா வக்கீல் கொடுக்குற வாங்கிக்கோ வழி விடுப்பா ஒரு தட்டில் வராது குருவாயிருப்பா அவரை சாமி கலப்பு என்ன இப்படி பண்றாரு அவரு ஏணிலேர் குருவாயிருப்பா கேட்டுக்கோ சாமி சொல்றாங்க கட்டு இப்ப கட்டினது நீ வாங்கி கொட்டிக்க ராஜார மேல போடு அரை மூட்டையை பிரிச்சு பிரிச்சு கொடுக்கலாம்ல கொட்டினா அப்படியே எல்லாருக்கும் பொறுமையா ஐயா செந்தில் ஐயா சைட்லேயே விடுங்க சைடில் சுற்றி ராஜாரா இருப்பா எல்லா சைடும் போய்
வர